கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 6ஆம் நாளுக்காய் நன்றி. ஏகா ராஃபா ஊழியத்தின் மூலமாய் அப்போ நீங்கள் ஜனங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை ஒவ்வொருவரையும் சந்தித்து கொண்டிருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்கிற யாவரும் விடுதலை அடைந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறேன். ஆமென் தகப்பனே, இந்த நாளிலும் உங்களோட வல்லமுள்ள வார்த்தை உங்களோட பிள்ளைகளுக்காக நீங்கள் பேசுங்க. ஆமென் தகப்பனே, உமக்கு நன்றியோடு துதிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். வருத்தப்பட்டு என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்க மாட்டேதே, நான் எதிர்பார்க்குற காரியம் ஒன்றும் நடக்கலை, நான் மற்றவங்களுக்கு ஜெபித்த அந்த காரியம் நடக்குது, ஆனால் என்னோடய வாழ்க்கையிலோ என்னோடய குடும்பத்திலோ அந்த காரியம் நடக்க மாட்டேது, தொடர்ந்து நான் பிரச்சனை போராட்டம்னு சந்திச்சுக்கிட்டே இருக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் வெறுமையாக இருக்குது, நான் நினைக்கிற காரியம் எதுவும் கைக்கூடி வர மாட்டேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டு இருக்கிறேன். வருத்தப்பட்டு கொண்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளே, கலங்காதிருங்கள். எல்லாவற்றையும் வசனத்தின்படி அவரிடத்தில் அறிக்கை செய்து விட்டுவிடுங்கள். நமக்கு வசனம்தான் முக்கியம். நம்ம சும்மா வெறுமனே புலம்பி தீர்த்தா நடக்காது. வசனத்தின்படி தான் அவர்கிட்ட ஜெயிக்க முடியும், இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அவர் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். முதலாவது அவர் 40 நாள் அந்த உபவாச நாட்களுக்கு பின்பதாக சோதனைக்கார மேற்கொள்கிறான். இயேசு கிறிஸ்துவையே அவன் கொண்டு போய் தனக்கு கீழ்ப்படுத்துன்னு சொல்லி 3 முறை சோதனை ஏற்படுத்துகிறான். அப்போ இயேசு கிறிஸ்து செய்த ஒரே காரியம், வார்த்தை கொண்டு தான் அவனை மேற்கொண்டாக தோத்து வேற எந்த விதத்தில் அவனை மேற்கொள்ளலை. அதனால் நாமும் இயேசு கிறிஸ்துவை போல நமக்கு அவரோட வார்த்தையாக இருந்தவரோட நமக்கு வார்த்தையை கொடுத்துருக்கிறாரு. அந்த வார்த்தையை பயன்படுத்தி தான் நம்மளோட வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா பாரங்களையும் எல்லா வருத்தத்தையும் நம்ம எந்த விதத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம், எந்த விதத்தில் போராடி கொண்டிருக்கிறோமோ அதை நாம் அறிக்கை செய்து, வசனத்தைப்படி அறிக்கை செய்து, அதை நாம் அறிக்கை செய்ய செய்ய அந்த கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும். கர்த்தர் தாமே அப்படியா உங்களை வழி நடத்தி ஆசீர்வதித்து உயர்த்த சித்தம் கொண்டு இருக்கிறார். அது பொறுமையாக இருந்து நீங்கள் சாதிக்கணும். இல்லைன்னா நான் ஜெபிக்கிறேன், வார்த்தையை சொல்கிறேன், இதுவரைக்கும் நடக்கலைன்னு சொல்லி விட்டுடாதீங்க. தொடர்ந்து முயற்சிடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.